Hi everyone, welcome to Decode Market Trading YouTube channel. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சரி, நிஃப்டியில் நேற்று நம்ம வந்து ஒரு பிரேக் அவுட் ட்ராப் ட்ரேட் செட்டப் 5 மினிட்ஸில் வந்து நமக்கு வந்து ரெஃபர் ஆயிருக்கு. நம்ம அந்த ட்ரேட் செட்டப்பை பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட டைனமிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸை பேஸ் பண்ணி ஒரு ட்ராப் ட்ரேட் செட்டப் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல அவுட்கம் ப்ராஃபிட்டை கொண்டு வந்திருக்கும். ஸோ மார்க்கெட்டில் வந்து எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டிங் டே ஆர் ஒரு ரிவர்சல் டே, இந்த மாதிரி ட்ரெண்டிங் டே ஆர் ஒரு ரிவர்சல் டே நடந்துச்சுன்னா மோஸ்ட் ஆஃப் டைம் ஓகேங்களா ஒரு 70% ஆஃப் டைம் வந்து நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கும்னா இந்த ரேஞ்ச் டே ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு பிக் மூவ் நடந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட்ல ஒரு ரேஞ்ச் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி தான் அதிகம். இது எக்ஸ்பெக்டேஷனா கூட இருக்கலாம். இது எப்பயுமே அப்படிதான் இருக்கும். மார்க்கெட்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30% ஆஃப் டைம் தான் வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல மொமெண்டம் வந்து இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதை பேஸ் பண்ணி பாக்குறப்போ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மொமெண்டம் வந்து ரொம்ப சைடு வேஸ் மாதிரி தான் உங்களுக்கு இருந்திருக்கும். பட் இதுல ட்ரேட் எடுத்திருக்க முடியுமா, நம்ம பிரேக் அவுட் ட்ராப் ட்ரேட் செட்டப்பை வச்சு எடுத்துக்க முடியுமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த விஷயம் உங்களுக்கு மேபி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் எல்லா டெக்னிக்கல் சட்டத்தையும் சொல்லியிருந்து நீங்களும் கேட்டிருப்பீங்க. ஃபாலோ த ப்ராசஸ் ஓகேங்களா, டோன்ட் சேஞ்ச் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ரிசல்ட் ஓகேங்களா. ஒரே விஷயத்தை ஒரு ப்ராசஸை நீங்கள் திருப்பி ஃபாலோ பண்ணுறப்போ அதோட ரிசல்ட் வந்து எண்ட் ரிசல்ட் இதில் என்னவா வேணா இருக்கலாம். பட் நீங்கள் அந்த விஷயத்தை திருப்பி ஃபாலோ பண்ணுறப்போ உங்களுக்கு அது வந்து ஒரு நல்ல அவுட்கம்மை வந்து ட்ரேடிங்கில் வந்து கொடுக்கும். ஸோ அந்த ப்ராசஸ் என்ன அப்படின்னா பிரேக் அவுட் ட்ராப் ட்ரேட் செட்டப். இது ஒன் ஆஃப் த ரொம்ப பவர்ஃபுல்லான ட்ரேட் செட்டப் ஓகேங்களா. ஸோ நான் இதோட ப்ரீஃபான வீடியோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அந்த பேசிக் வீடியோவை பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம இதை வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கோம், 5 மினிட்ஸ் ஸ்விங் ஹைஸ் ஓகேங்களா. ஸோ மார்க்கெட்டில் வந்து எப்பவுமே ஒரு ஸ்விங் ஹை ஸ்விங் லோ ஸ்விங் ஹை ஸ்விங் லோ ஸ்விங் ஹை ஸ்விங் லோ. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் எப்பவுமே வந்து ஒரு ஸ்விங்கு தான் வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அங்கே தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லிக்விடிட்டி, ஸோ நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு அந்த ஸ்விங்கில் தான் நடக்கும் ஓகேங்களா. ஸோ ஸ்விங்கில் வந்து நடக்கிற விஷயங்களை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் செட்டப்பை வந்து இன்வால்வ் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் ஸ்விங்கு பேஸ் பண்ணி எப்படி இந்த ட்ரேடை எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ மார்க்கெட் வந்து இன்னைக்கு ஓப்பனிங் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ஆயிருக்கும். ஸோ இதுதான் மார்க்கெட்டோட ஓப்பனிங் கேண்டில்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபால் இந்த மாதிரி நடந்துருக்கு. ஸோ அப்போ நமக்கு வந்து ஸ்விங் ஹை ஸ்விங் லோவை நம்ம வந்து மார்க் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ எப்படி மார்க் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வரைக்கும் நடந்தது நமக்கு இது ஸ்விங் லோங்கிறது நமக்கு வந்து தெரியும். ஸோ ப்ளூ கலர்லாம் வந்து 5 மினிட்ஸோட ஸ்விங் லோ. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எப்பவுமே ஒரு ஸ்விங் ஹைக்கு வந்து என்ன தேவைன்னு வந்து பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதுதான் பேசிக். ஒரு ஸ்விங் ஹைக்கு ஒரு கேண்டிலோட ஹை இப்படி இருக்கணும், அதுக்கு கீழே லெஃப்ட்ல அண்ட் ரைட்ல ரெண்டு கேண்டில்ஸ், மினிமம் 2 கேண்டில் இருக்கணும். ஸோ இதை தான் நம்ம ஸ்விங் ஹையா குவாலிஃபை பண்ணுவோம். அதை வந்து நீங்க 30 மினிட்ஸ் ஆர் 5 மினிட்ஸ் சேம் கான்செப்ட் தான் ஓகேங்களா. இங்க வந்து பாத்தீங்கன்னா இதோட ஹை இருக்கு, ப்ரீவியஸ் டேல நடந்த ஹை சொல்றேன் ஓகேங்களா. இதோட ஹை இங்க இருக்கு, மார்க்கெட்டிங் ஓப்பன் ஆயிருக்கு. பட் இந்த கேண்டில் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு கீழே இருக்கு லெஃப்ட்ல, ஆனா ரைட்ல உங்களுக்கு வந்து கேண்டில்ஸ் இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கேண்டில் மேல ஓவர்லாப் ஆகி மேலே போயிடுச்சு ஓகேங்களா, இந்த விக்கெட் மேலே போயிடுச்சு. ஸோ இதை ஸ்விங் ஹையா நம்ம கன்சிடர் பண்ண முடியாது ஓகேங்களா. ஸோ அப்போ எதை ஸ்விங் ஹையா பண்ணலாம்னா மேபி இதை பண்ணிருக்கலாம். பட் மார்க்கெட் ஓப்பன் ஆனதே வந்து இதுக்கு மேலே ஓப்பன் ஆயிடுச்சு சரி ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து நம்ம இதை தான் ஸ்விங் ஹையா குவாலிஃபை பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2 கேண்டில் 3 கேண்டில் 4 5 ஸோ 5 6 இந்த மாதிரி கேண்டில்ஸ் இந்த ஸ்விங் ஹைக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 கேண்டில்ஸ் இருக்கு. இந்த பக்கம் மோர் தென் 10 கேண்டில்ஸ். பட் அவர் ரெக்யூர்மெண்ட்ஸ் ஒன்லி 1 or 2 கேண்டில்ஸ். இந்த பக்கம் 2 கேண்டில்ஸ் இருந்தா போதும். இது வந்து நம்ம ஒரு ஸ்விங் ஹையா குவாலிஃபை பண்ணியாச்சு 5 மினிட்ஸ்ல ஓகேங்களா. ஸோ இப்போ பிரேக் அவுட் ட்ராப் ட்ரேட் செட்டப்பை அதுக்காக நம்ம ஸ்விங் ஹையை மட்டும் குவாலிஃபை பண்ணியாச்சு. இப்போ அந்த இடத்துல ப்ரைஸ் வர்றப்போ
என்ன ரியாக்ஷன் இருக்கிறப்ப நம்ம ஷார்ட் ட்ரேட் போகலாம் அப்படிங்கிறத என்ட்ரி மாடல்ல நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? என்ட்ரி மாடல் நான் உங்களுக்கு லைக் டுவல் கேண்டில் என்ட்ரி மாடல் தான் நம்ம சொல்லுவேன். இந்த இடத்துல பின்பாரு, டோஜி, ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு பர்டிகுலர் நேம்ல நமக்கு வந்து இந்த சிஸ்டத்துல நம்ம வந்து கிரியேட் பண்ணல. ஓகேங்களா? இந்த சிஸ்டத்துல ஒன்லி டுவல் கேண்டில் கன்ஃபர்மேஷன். இந்த கேண்டில் ஃபர்ஸ்ட் கேண்டில் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கேண்டில், இது வந்து செகண்ட் கேண்டில். ஓகேங்களா? இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலுக்கு கீழே இந்த செகண்ட் கேண்டில் நல்லா க்ளோஸ் வச்சிருக்கு. ஓகேங்களா? அது இந்த கேண்டிலோட தேர்ட் ஒன் ஆஃப் த லோயஸ்ட் தேர்ட் போர்ஷன்ல இந்த கேண்டில் க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி லாங் எக்ஸ்பெக்ட் பண்ணி போனவங்க எல்லாருமே இந்த கேண்டில்ல அவங்களுடைய ஸ்டாப் லாஸ்லாம் வந்து ட்ரிகர் ஆயிருக்கும். ஸோ ஸ்டாப் ட்ரிகர் ஆகிறதுனால தான் நமக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான ஒரு ரெட் கேண்டில்ஸ் வந்து டியூ டு செல்லிங் ப்ரெஷர். ஓகேங்களா? இங்கே ஆல்ரெடி ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்திருக்கு. இந்த செல்லிங் ப்ரெஷர் வந்து இங்கேயும் வந்து வந்திருக்கிறதுனால பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் போன லாங், ஓகேங்களா, லாங் யாரெல்லாம் வந்து பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் போயிருக்காங்களோ அவங்க எல்லாரோட ஸ்டாப் லாஸும் இந்த இடத்துல ட்ராப் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ ட்ராப் ஆனதுக்கு அப்புறம் இந்த ரெண்டு கேண்டில் நடந்ததுக்கு அப்புறம் நம்ம இந்த செட்டப்பை குவாலிஃபை பண்ணி என்ட்ரி கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ என்ட்ரி கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டில் க்ளோஸ்ல நீங்க என்ட்ரி போடலாம். அப்படி இல்லைன்னா இதோட 50% ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட்ல நீங்க என்ட்ரி போடலாம். ஓகேங்களா? ஸோ என்ட்ரி எப்படி பிளேஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நீங்க சொன்ன மாதிரி, பட் ஸ்டாப் லாஸ் நீங்க மேலே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன்ல ஒரு 4 பாயிண்ட்ஸ் பஃபர் வச்சு நீங்க போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ டார்கெட் அப்புறம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டாப் லாஸ் எங்க வைக்கணும்? ஸ்டாப் லாஸ் இதுக்கு மேலே, என்ட்ரி இந்த இடத்துல கேண்டில் க்ளோஸ்ல. ஓகேங்களா? ஸோ சம் ஆஃப் த டைம் உங்களுக்கு வந்து மார்க்கெட் இப்படி ஃபாலோ ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ என்ட்ரியில நிறைய ஒர்க் அவுட் பண்ணி மோர் தென் த மந்த்ஸ் ஒர்க் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு டபுள் என்ட்ரி மெத்தடை வந்து இந்த சிஸ்டத்துக்கு உள்ளார எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ எண்ட் ஆஃப் த டே வந்து உங்களுக்கு செட்டப் ஃபார்ம்டு என்ட்ரி மிஸ் அந்த மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு எண்ட் ஆஃப் த டே இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அப்படி இருந்ததுன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் பொட்டன்ஷியலாக நல்ல ட்ரேட்ல மிஸ் பண்ணியிருக்கோம். இது நிறைய தடவை எனக்கு நடந்திருக்கு. ஸோ அதை ஓவர் கம் பண்றதுக்கு தான் நான் எப்போ என்ட்ரி மாடல் சொல்றப்பவுமே வந்து 2 என்ட்ரி மாடல் சொல்லுவேன். ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு என்ட்ரி, அப்படி இல்லை அப்படின்னா இதோட 50% கொஞ்சம் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிறப்போ நீங்க ஆப்ஷன்ஸ்ல நல்ல ஒரு ப்ரைஸ்ல பார்த்து டிஸ்கவுண்ட்ல ஒரு 50% ரீட்ரேஸ்மெண்ட்ல நீங்க என்ட்ரி எடுத்துட்டீங்கன்னா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்க நீங்க என்ட்ரி எடுத்துட்டீங்க. ஓகே, இப்போ ஸ்டாப் லாஸ் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது வந்து ஸ்டாப் லாஸ், உங்களோட என்ட்ரி என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டார்கெட் என்ன? டார்கெட்டும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க டுவல் டார்கெட் தான் நீங்க ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டேக் ப்ராஃபிட் 1. ஓகேங்களா? அடுத்தது வந்து டேக் ப்ராஃபிட் 2. டேக் ப்ராஃபிட் 1 எங்க பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நடக்கிற ஸ்விங் லோல. ஓகேங்களா? இப்போ நீங்க ஸ்விங் ஹைல ட்ரேட் எடுத்திருக்கீங்க, சாரி ஸ்விங் ஹைல நீங்க ட்ரேட் எடுத்திருக்கீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்விங் லோ எங்கன்னு வந்து பாருங்க. இப்படியே அப்படியே பேக்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதுதான் ஸ்விங் லோ. ஏன்னா இதுக்கு மேல லெஃப்ட்ல 2 கேண்டில் 3 கேண்டில்ஸ் இருக்கு, இதுல 2 கேண்டில் இருக்கு. ஸோ திஸ் இஸ் அ ப்ராப்பர் ஸ்விங் லோ. ஸோ இந்த இடத்துல உங்களுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட்டை நீங்க புக் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, புக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா டார்கெட் 2, டேக் ப்ராஃபிட் 2. அதுதான் வந்து டேக் ப்ராஃபிட். டேக் ப்ராஃபிட் 2 என்ன பண்ணலாம்னா செகண்ட் ஸ்விங் லோக்கு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? செகண்ட் ஸ்விங் லோ எங்க இருக்கு அப்படின்னு நீங்க வந்து பாத்தீங்கன்னா, இதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்விங் லோ நீங்க எங்க இருக்கு மறுபடியும் நீங்க அதோட லெஃப்ட் சைட்ல நீங்க வந்து செக் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்விங் லோ இங்க இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் டார்கெட் இருந்தது, ஃபர்ஸ்ட் டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டார்கெட் அச்சீவ் ஆனதுக்கு அப்புறம் நீங்க பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன, மீதி இருக்கிற ஆஃப் பொசிஷனை வந்து நீங்க வந்து காஸ்ட் டு காஸ்ட், அதாவது பிரேக் ஈவன்ல இந்த இடத்துல வச்சிருக்கு. ஓகேங்களா? வச்சுக்கோங்க. ப்ரைஸ் ரீட்ரேஸ் ஆகி பிரேக் ஈவன்ல க்ளோஸ் ஆனா ஆகட்டும். இல்லை அப்படின்னா இந்த டார்கெட் வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்விங் லோ வரைக்கும் இது எடுத்து போகலாம். ஸோ இன்னைக்கோட எண்ட் ஆஃப் த டேல நீங்க இந்த ப்ராஃபிட்டை டார்கெட் 2ஐயும் அச்சீவ் பண்ணிருக்க முடியும்.
ஓகேங்களா. ஸோ இந்த டார்கெட் 2 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இதுதான் ஒரே ஒரு ட்ரேட் செட்டப், ஒரே ஒரு ப்ராசஸ். ஓகேங்களா. நீட்டா ஸ்விங் ஹைஸை மார்க் பண்றீங்க, அங்க வரப்போ நடக்கிற டுவல் கேண்டில் கன்ஃபர்மேஷன் பண்றீங்க, என்ட்ரி அண்ட் ஸ்டாப் லாஸ் ஃபிகர் பண்றீங்க, உங்களுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் ஃபிக்ஸ் பண்றீங்க அண்ட் பிரேக் ஈவன்ல வைக்கிறீங்க. அதுக்கப்புறம் செகண்ட் டார்கெட்டுக்கு ட்ரேட் எடுத்துட்டு போறீங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு ப்ராசஸ் தான். நீங்க ஒரு எஸ்ஏ எழுதுற மாதிரி தான் இந்த இடத்துல இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 5 மினிட்ஸ் ஸ்விங்ஸ் மார்க் பண்றீங்க, நெக்ஸ்ட் வந்து என்ட்ரி கன்ஃபர்மேஷன் பண்றீங்க டபுள் கேண்டில் மெத்தட் படி. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாப் லாஸை வந்து லொகேஷன் பிளேஸ் பண்றீங்க. நாலாவது வந்து பாத்தீங்கன்னா டேக் ப்ராஃபிட் 1 எங்க அப்படின்னு பார்த்துட்டு அங்க ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் எடுக்கிறீங்க. அஞ்சாவது வந்து பாத்தீங்கன்னா பிரேக் ஈவன்ல அந்த ட்ரேடை அனதர் ஹாஃப் வச்சுட்டு க்ளோஸ் விட்டுறீங்க, ஃபர்தர் ட்ரேட் ரன் ஆகட்டும்னு சொல்லிட்டு. ஆறாவது வந்து பாத்தீங்கன்னா டேக் ப்ராஃபிட் 2, இந்த கேஸ்ல வந்து டேக் ப்ராஃபிட் 2 போய் உங்களுக்கு அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் நம்ம வந்து என்ன சொல்றோம்னா ஃபாலோ த ப்ராசஸ். இல்ல இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை நீங்க இல்ல ப்ராசஸை நீங்க ஃபாலோ பண்றப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டார்கெட்ஸ் 1 and 2 நீங்க அச்சீவ் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ அதனால இதை நம்ம எப்பவுமே சேஞ்ச் பண்ண போறது இல்லை. ஓகேங்களா. நேற்று கூட வந்து பாத்தீங்கன்னா பிரேக் அவுட் ட்ராப்ல ஒரு நல்ல ட்ரேட் செட்டப் உங்களுக்கு வந்து நடந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெகுலரா நீங்க ப்ராக்டிஸ் பண்றப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராஃபிட் அவுட்கம் டெய்லியுமே பண்ண முடியும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அரௌண்ட் 113, ஓகேங்களா, 113 பாயிண்ட்ஸ். ஸோ அரௌண்ட் 6-7 hours இங்க இருக்கு. நீங்க ஆப்ஷன்ஸ்ல போறப்போ உங்களுக்கு அரௌண்ட் மோர் தென் 60 to 70 பாயிண்ட்ஸ் இந்த இடத்துல வந்து கேப்சர் பண்ணிருக்க முடியும். ஓகேங்களா. ஸோ இதை தவிர வேற சிஸ்டம் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணியிருக்க முடியும். பட் இந்த மாதிரி ஒரே விஷயத்த திருப்பி ஒரே ஒவ்வொரு நாளும் பிரேக் அவுட் ட்ரேட் செட்டப்பை வந்து நம்ம குவாலிஃபை பண்ணி எடுத்து இருக்கிறதுனால உங்களுக்கு ஓவரால் ப்ராஃபிட் பொட்டன்ஷியலை வந்து எப்பவுமே வந்து உங்களுக்கு வந்து ஹையா இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ட்ராப் பேஸ் பண்ண ட்ரேடிங் செட்டப். ஸோ அதனாலதான் இது எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கு. ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இண்டிகேட்டர்ஸ் எதுவும் இருக்காது. மேபி வால்யூம், யூ கேன் செக் த சம் வால்யூம், ஹவு மச் செல்லிங் ப்ரெஷர் கம்மிங் அந்த மாதிரி நீங்கள் பார்க்கலாம். பட் அது இதை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது கிடையாது. பட் அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இண்டிகேட்டரும் கிடையாது. ஜஸ்ட் ஸ்விங் ஹைஸ் மார்க் பண்ணிட்டு அதில் நடக்கிற விஷயங்களை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுத்து டார்கெட் 1, டார்கெட் 2, இந்த மாதிரி ஒரு சிம்பிளா இருக்கிற பிளஸ் கிளியரா இருக்கிற ஒரு ட்ரேடை நீங்க எடுத்துட்டீங்கன்னா அந்த டே உங்களுக்கு சூப்பரா இருக்கும். ஸோ ஒவ்வொரு நாளுமே இந்த மாதிரி பிரேக் அவுட் ட்ராப் 30 மினிட்ஸ் நடக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் டன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மினிட்ஸ்ல நடக்கும். ஓகேங்களா. ஸோ இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ இன்னும் நெக்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் அவுட் ட்ராப் ட்ரேட் செட்டப்பை பற்றி ஒரு ஃப்ரீ வெபினார், ஓகேங்களா, ஒரு 2 hours மட்டும் நான் வந்து ஒரு ஃப்ரீயாக ஒரு வெபினார் வந்து கண்டக்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் வந்து போய் பார்த்துட்டு அதுலேயும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். பட் இந்த ஹோல் செட்டப்பை வந்து நான் ஒரு ஃப்ரீ வெபினாராக வந்து இந்த வாரம் Thursday, ஓகேங்களா, 30/5/2024 நீங்கள் அன்னைக்கு வந்து 6 to 8 PM நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த ஓவரால் பிரேக் அவுட் ட்ராப் ட்ரேட் செட்டப் 30 மினிட்ஸ் ஸ்விங்ஸ்ல எந்தெந்த ஸ்விங்ஸ்ல யூஸ் பண்ணலாம், 5 மினிட்ஸ் ஸ்விங்ஸ்ல எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ நீங்கள் மீட்டிங் லிங்க் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஜஸ்ட் ஃப்ரீ வெபினார் ஃபார் பிரேக் அவுட் ட்ராப் ட்ரேட் செட்டப். இந்த நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு மீட்டிங் லிங்க் நான் சென்ட் பண்ணுவேன். ஸோ Thursday நீங்கள் அந்த ஃப்ரீ வெபினாரில் ஜாயின் பண்ணிட்டு இந்த ட்ரேட் செட்டப்பை நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ரெகுலராக நீங்கள் ட்ரேடிங்காக இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு ஸ்டாக்ஸ் எந்த ட்ரேடிங் சிஸ்டத்துலையும் நீங்கள் இந்த ட்ராப் ட்ரேட் செட்டப்பை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், ப்ளீஸ் ரெஜிஸ்டர். மீட் ஆன் free webinar breakout trap trade setup on Thursday.
Okay, guys. Thank you for watching, and please support and have a great day.